குருஜி வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போது ஆனி மாத ராசி பலன், இது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் எப்படி இருக்கும்? முதற்கண் நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானோட பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் ஆனி மாதம் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்தார். ரிஷபராசியில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை யாருக்குமே. ஏன் அப்படின்னா அங்கே சனியோட பார்வை விழுந்துட்டு இருந்தது. இப்போ அவர் மிதுன ராசிக்கு வரப்போகிறார். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு புதன் நட்பு தான். சூரியனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பகைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி இவரோட நட்சத்திர சஞ்சாரமும் இந்த திருவாதிரையில் வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி மிருக சிரிஷம் புனர்பூசம் ரெண்டுமே அவருக்கு நட்பு கிரகங்களோட நட்சத்திரம் தான். அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலுமே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா முதல்ல சனி பகவானோட பார்வையிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். அதனால் உலக அளவில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓயும். அதேமாதிரி அரசியல் ரீதியாக, ஏன்னா சூரியனாலே அரசியல் அங்கே வந்துடும், அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும். மாற்றங்கள்னால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளை சந்தித்த சில கட்சிகள் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். சரி, ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தான் சொல்கிறேன். மற்றபடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் வச்சு தான் நம்ம இந்த தமிழ் மாத பலன் சொல்கிறோம். ஸோ ஓரளவுக்கு இந்த சூரிய பகவான் ஆனி மாத ராசி பலன்கிறதுல வரும்போது மிதுன ராசியில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு இந்த ஆனி மாதத்தில் பயிற்சியார். ஆனி மாதம் முதல் தேதியே இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தமிழ் மாதங்களில் இந்த ஆனி மாதத்தில் தான் மிதுன ராசிக்கு சூரிய பகவான் வரும். ஆமாம். இது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த பயிற்சிங்கிறது? தனுசு ராசி என்பவர்களுக்கு பாக்யாதிபதி. ஸோ இவங்களுக்கு எப்போவுமே தந்தையாரோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும். தந்தையார் உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இவங்களுக்கு அந்த பித்ரு யோகம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது உண்டு இவங்களுக்கு எப்போவுமே தனுசு ராசினியர்களுக்கு. அந்த வகையில் இவங்களுக்கு இந்த பாக்யாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் 6ஆம் இடம் அப்படின்னு பகைருண ரோகத்தில் இருந்தார். சரி, 6ஆம் இடம் நல்ல உபஜயஸ்தானம், ரைட்டு. ஆனால் சனியோட பார்வை விழுந்தது. ஸோ உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன், அதேமாரி கடன் விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷன், உடல் ஆரோக்கியமும் டென்ஷன். இப்போ இந்த சூரிய பகவான் பாக்யாதிபதி 6ஆம் இடத்தை விட்டு விலகி 7ஆம் இடத்துக்கு வர்றது பரவாயில்ல, ஓரளவுக்கு இதை விட பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனால் 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ஜென்மராசியை பார்க்குறார் சூரியன். அதே சமயம் சனி பகவானும் பார்க்குறார். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குரு இவங்களுக்கு ராசிநாதன் சுகாதிபதி. அவர் பார்த்திங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம ராசியில் மறைவு, ராசிநாதன் மறைவு, சுகாதிபதியும் மறைவு. அஷ்டமாதிபதி மறைந்தார் பரவாயில்ல, ஆனால் சுகாதிபதியே மறையிறார். அப்போ உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா குருவோட பார்வை நல்லபடியாக இருக்குது. 12ஆம் இடத்த ஒரு பார்வை, ஸோ சுப விரயம். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது சூப்பர், ஏன்னா வரவு வந்துட்டுருக்கும். என்ன 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துட்டுருக்காரு. ஆனாலும் இந்த குரு பார்க்குறதுனால கொஞ்சம் இந்த தாக்கம் குறையும், அவ்வளோதான். மற்றபடி இந்த கலத்திர ஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். எப்படின்னா நண்பர்கள் மூலமாக இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பார். நண்பர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க, ஒத்துழைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அதுதான் மெயின். அந்த மாதிரி தான் ரொம்ப நல்ல ஒரு மாதம் இவங்களுக்கு, பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு மாதம். தனுசு ராசிக்கு படிக்கிற காலகட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்தில்? கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருக்கும். 8ஆம் இடத்துல குருன்றதுனாலயா? ஆமாம், குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயம் 7ஆம் இடத்துல இருந்து ஜென்ம ராசியை பார்க்குறார் சூரியன். கொஞ்சம் உஷ்ணமாகும். ஏன்னா படிக்கிற குழந்தைகள் இந்த சக நண்பர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நோட்டு கேட்பாங்க, அவங்க கொடுக்க மாட்டான், உடனே டென்ஷன் ஆகும்.
அவனை 2 உதவிகளே போடுவான். கிடைக்காது. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன். ஸோ இவங்களுக்கு அதெல்லாம் மீறி ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனா பண்ணுவாங்க. தனுசு ராசி, ஏன்னா குரு ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையிறார் அப்படின்னாலும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஞானம் இருக்கும். சரி, இது இப்படி வந்துடுச்சு, நம்ம இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வச்சாலே இதுலேருந்து அவங்க வெளியில வந்துடலாம். ஓகே. 22 வயசுக்கு மேலே ஒரு 32 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமண ரீதியாக, ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் வந்திருக்காருல்ல, 8ல் குரு மறைவு. இப்போ குரு மறைஞ்சாலே, மறைவுன்னு சொல்ல முடியாது, உச்சத்தில் இருக்காரு. ஆமா, பொதுவாகவே அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே குரு பலம் இல்லை, ராசிக்கு குரு பார்வை கிடையாது, இன்னொன்று மறைஞ்சிட்டாரு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, சரி இந்த ஜாதகமே வேணாம் அப்படின்ட்டு ஒதுக்கி வைக்கிறவங்களும் நான் பார்த்துருக்கோம். கரெக்ட். நம்ம ஆட்களே ஒதுக்கி வைப்பாங்க அதை. ஆமா, குருபலம் வரணும், இப்ப என்ன அவசரம் உனக்கு, இதுக்காண்டி திருமணம் பண்ற அப்படி இப்படின்னு அவங்கள ஏதாவது சொல்லி அனுப்புறதும் இருக்குது. சூரியன் வந்து ராசிக்கு பாக்குறது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தியே பாதிச்சிருக்கு. அதாவது செவ்வாதசையில இருக்கிறவங்க, ராகுதசையில இருக்கிறவங்க, ராகுதசையில இருக்கிறவங்க இல்ல, செவ்வாதசையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் செகண்ட் மேரேஜ், அது மாதிரி சூரியன் சந்திரன் தசையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அது மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? தனுசு ராசி நேயர்களுக்கு எப்போவுமே வந்து உபயராசி உபய லக்னம்னாலே திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும் சாதாரணமாகவே. அதாவது பற்றோடு பற்றற்று இருங்கிற மாதிரி, ஒட்டியும் இரு ஆனால் ஒட்டாமையும் இரு அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இப்போ 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சா கூட அவரோட பார்வை வந்து 2ஆம் இடத்துல விழுது என்ன. அப்போ ஓரளவுக்கு என்ன தடை தாமதங்கள் இருந்தால் கூட இவங்களுக்கு திருமண யோகம் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவோட பார்வை பலம் இருக்குது. சப்போஸ் ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் இருக்குது. அதே சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னா, குரு அதிசாரமாக வேற வரப்போகிறார். அப்போ அதிசாரமாக வரப்போகிறார் அப்படிங்கும்போதே ஒரு திருமண யோகத்தை கை வச்சுருவார். ஒரு பெட்ராத்தல் ஆகிடும், நிச்சயதார்த்தம் இதெல்லாம் ஆகிடும். கரெக்டாக அந்த குரு கரெக்டாக ஒரு 9ஆம் இடம் வரும்போது திருமணம் கை கூடிடும். ஸோ இந்த 2ஆம் இடத்துல பார்க்குற ஒரு குரு கண்டிப்பாக ஒரு திருமண யோகத்தை உண்டு பண்ணி கொடுத்துருவார். ஓகே. தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை எல்லாம் இருக்குது. இந்த தனுசு ராசிக்கு கடன் பிரச்சனை தீருமா இந்த மாதத்தில்? ஆக்சுவலாக இந்த தனுசு ராசியில் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் நிறைய பேர் இருப்பாங்க. குரு தனக்காரகன், பணம் எப்போவுமே நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் பிரச்சனை மாட்டிக்கிறது இதுதான், இவங்க தான். ஏன் அப்படின்னா எப்போவுமே பணம் தாங்க பிரச்சனை. இருக்கிறவனுக்கும் பணம் பிரச்சனை, இல்லாதவனுக்கும் பணம் பிரச்சனை. கரெக்டாக? அதாவது இல்லாதவனுக்கு பணம் இல்லையேங்கிற பிரச்சனை, இருக்கிறவனுக்கு பணம் அதிகமாக இருக்கேங்கிற பிரச்சனை. ஆக பணம் தான் பிரச்சனை. அந்த வகையில் இவங்களுக்கு தனக்காரகன் 8ஆம் இடத்துல மறையிறார். அப்போ கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர் எடுக்கணும். ஏன்னா முக்கியமான இவங்களோட ராசிநாதன் சுகாதிபதி தனக்காரகன். அப்போ கண்டிப்பாக ஒரு லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மூலமாக தானே பிரச்சனை வரத்துக்கு. அதனால கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க. அதே சமயம் கடன் சுமை அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இந்த குரு பார்க்குறார் அப்படிங்கும்போது தனவரவு கிடைக்கும். ஸோ கடனில் இருக்கிறவங்க கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். அதாங்க இது ட்விஸ்ட்டு. கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும், லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கடன் வாங்கி கடனை கொடுக்குறான் பாருங்க, திருப்பி அவன் கொடுத்துருவான். ஏன்னா 2ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுது, வருமானம் வரும், கடன் அடைச்சிருவான், கடன் சுமை குறையும். ஓகே. இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக குடும்ப வாழ்க்கை, இன்னொன்று வந்து கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங், பொருளாதார ரீதியாக கடன் பிரச்சனை சொல்லிட்டீங்க. ஆனால் பெண்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அவங்க எப்படி இருக்கணும் இந்த மாதம் ஆனி மாதத்தில்? பெண்கள் அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா மூலம், போராடம், உத்திராடம், சாதாரணமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கனாலே கடன் இருக்காது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பழி பாவத்துக்கெல்லாம் அஞ்சுவாங்க. அப்போ வாங்குறவன்லாம் பழி பாவத்துக்கு அஞ்ச மாட்டானான்னு கேட்காதீங்க. பட் இவங்க வந்து பயப்படுவாங்க, அவமானம் ஆகிடுமோன்னு. அதான் சூழ்நிலை காரணமாக மாட்டிக்கிறாங்க, அவமானம் ஆகிடும். இந்த பூராடம் கண்டிப்பாக வாங்குவாங்க, ஏன்னா சந்தோஷம், சுக்கிரனோட இது நட்சத்திரம். ஸோ இருந்தால் கூட இந்த இல்லத்தரசிகளுக்கு கடன் சுமை கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் இந்த மாதம். என்னதான் 7ஆம் இடத்துல இருந்தால் கூட, 8ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட கொஞ்சம் வரவு வர்றதுனால கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதி கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அதேமாரி உடல் ஆரோக்கியமும் இவங்களுக்கு முன்னை விட ஒரு பெட்டர்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு. ஓகே. இப்போ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் எப்படி நல்ல ஒரு மாதமாக இது?
இந்த மாதம் அப்படிங்கும்போது கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பரபரப்பாக. அதனாலே உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் இருக்கும். அதனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா குரு எப்போவுமே வந்து பணவரவுக்காரகன் அப்படின்னு, தொழில்னாலே நமக்கு லாபம் தான் வரணும், பணம் தான். அப்போ அவரே கொஞ்சம் இதில் இருக்காருங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து அந்த நெளிவு சுழிவெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அதனால் அப்படியே போயிடுவாங்க. நான் ஏன் தான் கேள்வி கேட்டேன்னாக்கா, 10ஆம் அதிபதியோட வீட்டில் 7ஆம் இடத்துல இருக்கார். 7, 10 கூடையர் புதனோட வீட்டில் தானே இருக்காரு. ஏதாவது தொழில் ரீதியாக ஏதாவது மாற்றமா, இல்லை வேலை ரீதியாக ஏதாவது மாற்றம் கிடைக்குமாங்கிறதா என்னோட கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் பதில் சொல்லிட்டீங்க நீங்கள். தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. பரிகாரம், இந்த தனுசு ராசிக்கு பரிகாரம். தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இவங்க வந்து சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பாக்யாதிபதி, அதனால் சூரியனை இவங்க நினச்சிக்கிட்டு அவங்க அந்த சூரிய பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷம். சூரிய பகவான் காயத்ரி தினந்தோறும் ஒரு 3 தடவை சொன்னாலே போகிறோம். 3ங்கிறது குருவோட எண்ணு. அப்போ அந்த 3 தடவை அவங்க குரு பகவான் இது சூரிய பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷம். அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை அந்த எந்த கோவிலில் நவக்கிரகம் இருக்கோ, இப்போ நிறைய கோவிலில் இருக்குது, முன்னாடியெல்லாம் பெருமாள் கோயிலில் கிடையாது. நிறைய பழமையான கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு தாத்பரியம் என்னென்னா, நவகிரகங்கள் வந்து பெருமாளுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு தான் அங்கே அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நவகிரகம் போதும். ஆமாம், நவகிரகம் கிடையாது அங்கே. என்ன அதில் ஒரே ஒரு இது என்னென்னா, மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் இருக்குது. கூடலழகர்னு ஆயிரக்கணக்கான வருட கோயில், அங்கே மட்டும்தான் இருக்குது நவகிரகம், மற்ற எங்கேயுமே கிடையாது. இப்போ வர பெருமாள் கோயிலெல்லாம் வைக்கிறாங்க என்ன. ஸோ இந்த நவகிரகங்களில் உள்ள இந்த சூரிய பகவானுக்கு, ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கார், குரு 8ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் தான். சூரியனும் சரி, குருவும் சரி, செவ்வாய், இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய யோகாதிபதிகள். அதனால இவங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வருது, அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, கோயிலில் கொடுத்துட்டாலே அவங்க வாங்கி வச்சுருவாங்க சிகப்பு வஸ்திரம், அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் போகிறோம். ஸோ இந்த பரிகாரம் இவங்க பண்ணாலே தனுசு ராசி நேயர்களுக்கு பாக்யாதிபதி சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.